என் பேர் சுந்தரம் பார்த்தசாரதி. எனக்கு 72 வயசு ஆகுது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாடல் ரயிலெல்லாம் ஆர்வம் உண்டு. எங்கள் அப்பாவும் தாத்தாவும் ரயில்வேல இருந்தாங்க. அதனால நாங்கள் ரயில்வே காலனிலேயே வளர்ந்ததுனால இந்த ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்ததுனால இந்த ஆர்வம் வந்தது. அப்புறம் மேல் படிப்புக்கு போகிறதுனால நிறுத்தி வச்சுருந்தேன், இதை பண்ணல. 1989 நான் அசோக் லைனில் பணிபுரிந்தேன். நான் அப்போ என்னை யூகேக்கு அனுப்பிச்சாங்க ஒரு வருஷம். அந்த யூகே காமிச்ச இடத்துல அங்கே இது பெரிய ஹாபி. அங்கே எல்லோரும் நிறைய பேர் இதில் இந்த மாதிரி ஹாபி பண்ணுறாங்க. அங்கே ஒரு செகண்ட் ஹேண்ட் ஷாப் இருந்தது. அந்த செகண்ட் ஹேண்ட் ஷாப்பில் போய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போய் ட்ரெயின்லாம் செகண்ட் ஹேண்ட் ஷாப் வாங்கி அதை திருப்பியும் இந்தியா கொண்டு வந்து 1989 ஃபுல்லாக ஆரம்பித்தேன். இப்போ நீங்கள் பார்த்தது இன்டர்சிட்டி, யூகேல ஓடுற இன்டர்சிட்டி 125ன்றது. இன்னொன்று ஸ்டீம் ட்ரெயின் நீங்கள் பார்த்தது. நான் என்கிட்ட பலவிதமான இன்ஜின்ஸ் இருக்குது, லோக்கோமோட்டிவ்ஸ் இருக்குது, டீசல் இருக்குது, எலக்ட்ரிக் இன்ஜின் இருக்குது. மெயினாக இந்த ரெண்டு தான் நான் கம்ப்யூட்டரில் ஓட்டுறேன். அது அப்புறம் இப்போ அது சமீபத்தில் 2020 இந்த சென்னை மெட்ரோ ட்ரெயின் பண்ணேன். அந்த சென்னை மெட்ரோ ட்ரெயின் கையாலே பண்ணேன். அதை பிளாஸ்டிக் வாங்கி ட்ராயிங் போட்டு அந்த ட்ராயிங்கை பிளாஸ்டிக்கில் ஒட்டி அதை அந்த விண்டோஸ்லாம் கட் பண்ணி அதுக்கு இந்த சென்னை மெட்ரோ ஸ்கீம்லேயே பெயிண்ட் பண்ணி அந்த மாதிரி தயார் பண்ணேன். அதுக்கு இந்த போகிஸ், இந்த வீல் செட்ஸ் இருக்க அந்த மோட்டரைஸ்ட் வீல் செட்டும் தான் நான் இம்போர்ட் பண்ணேன். மிச்சம் எல்லாம் கையில் பண்ணது. அதில் இந்த பேண்டோகிராஃபு எல்லாம் ரீஃபில்லில் பண்ணேன். நிறைய இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் திங்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரூஃபுக்கு சரியாக கான்டூர் வரணுன்ட்டு பிவிசி பைப் எடுத்து வெட்டி அதை மேலே பொருந்தினேன். அதனால அதுக்கு ஸ்மூத்தாக கவச்சர் வந்தது. அதான் இது பேஷன். அது இந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்குது, அதை பண்ணணுன்ற ஆர்வத்தினால நான் பண்ணிட்டுருக்கேன். ரெண்டாவது பொழுது போகணும். எல்லோரும் ரிட்டையர் ஆகிட்டா எல்லாம் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வீட்டில் இருப்பாங்க. அது இல்லை, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கும் இப்படி திறமை இருக்குது, பிரெயினை யூஸ் பண்ண முடியுது. அதனால் இந்த மாதிரி வயசானால் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது நல்லது. எல்லாருக்கும் ஒரு ஹாபி இருக்கிறது நல்லது. இது 1989 பண்ணுறேன். முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே வந்தேன். முதல்ல 4க்கு 6 அடி தான் இருந்தது சின்ன லேஅவுட்டு. அது அப்புறம் 4க்கு 10 அடி ஆக்கினேன். இப்போ இந்த அளவு பார்த்துருக்கேங்க. இது ரன்னிங் ஃபீட்னு பார்த்தா இது ஒரு 60 அடி இருக்கும். ஒவ்வொரு ட்ராக்கும் ரன்னிங் ஃபீட்னு பார்த்தா 60 அடி ஓடும். இது கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறது. கம்ப்யூட்டரில் இந்த சிக்னலும் ஒர்க் பண்ணும், இந்த ட்ரெயினுடைய சவுண்டு அண்டு ஸ்பீடு எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு தனி ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் நான் எழுதி இந்த பர்டிகுலர் ட்ரெயினை ஓட்டுறேன். இந்த சிக்னல்ஸ்லாம் கையால் பண்ணுது. இந்த டியூப் தகரத்தில் பண்ண டியூபு. அது மேலே இருக்கிற அந்த பாக்ஸ் இருக்கே, அது சிக்னல் பாக்ஸ் இந்த எலக்ட்ரிக்கல் கான்டியூட்டில் பண்ணது. இந்த எல்இடி ஒன்று தான் நான் வாங்கினது. ஸோ இது ஒரு $3 ஒரு சிக்னல் பண்ண முடிஞ்சது. இது போய் வாங்கினோன்னா யூஎஸ்லேருந்து வாங்கினோன்னா $15 ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் நிறையா இன்னோவேட்டிவ் அண்ட் சீப் திங்ஸ் பண்ணி நான் இதை காஸ்ட்டை கம்மி பண்ணியிருக்கேன். காஸ்ட்டு மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு 12லேருந்து 15 லட்சம் இருக்கும். லேபர் காஸ்ட்லாம் எல்லாமே, மெட்டீரியல் மாத்திரம். இதுதான் நம்ம ஆர்வம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறது. ஆமாம், நான் மேன்பவர் நான் தான் எனக்கு கார்பென்ட்ரி தெரியும், எலக்ட்ரிக்கல் ஒயரிங் தெரியும், எலக்ட்ரானிக்ஸ் வேறு கொஞ்சம் படித்தேன் இதனால். ஸோ நானே தான் எல்லாம் பண்ணேன். எக்ஸப்ட் இந்த ஸ்டாண்டு, இந்த பெஞ்சு அதெல்லாம் தான் கார்பெண்டர். இது ரொம்ப நல்ல ஹாபி. ஆனால் இந்த ஹாபி தான் பண்ணணும்னு இல்லை, எந்த ஹாபி வேணால் பண்ணலாம். ஏதாவது பண்ணிட்டு இருந்தால் தான் நம்ம
சுறுசுறுப்பாக இருக்க முடியும் வயசான காலத்துலேயும். சும்மா இல்லாட்டினா படுத்துட்டு வியாதிலாம் தான் வரும். இந்த மாதிரி எதாவது பண்ணால் பிரெயினை யூஸ் பண்ணலாம், சுறுசுறுப்பு இருக்கும், நம்மவும் ஹெல்த்தியாக இருப்போம். அதனால் ரயில்வே மாடல் தான் பண்ணணும்னு இல்லை, ஸோ மெனி திங்ஸ். புக்கு படிக்கலாம், இல்லை சின்ன பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம், டியூஷன் மாதிரி எடுத்து ஃப்ரீயாக சொல்லி கொடுக்கலாம். அந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது.